அனைத்து ஆடியோ டெக்னீஷியன் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போட சரவணன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அந்த ஒரு ஷா இன்வெர்ட்ரு போர்டை வச்சு ஒரு இன்வெர்ட்ரு ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், காட்டுறேன். ரொம்ப நாளாக வீடியோ போடல, ஒரு வாட்டி சொல்கிறது தான். இது இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து டைப்பு 43 போட்டிருக்கிறேன். இதனோட கனெக்ஷன் டீட்டெயில் நான் சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து +12 வோல்ட்டு. இது வந்து பேட்ரி வோல்ட்டு 12 வோல்ட்டு இங்கே கொடுக்கணும் ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. இது வந்து ஏசியாக வரும். நம்ம வந்து அங்கே கொண்டு போய் 35 ஆம்ஸ் டயோடு போட்டு டிசியாக மாற்றிக்கணும். இது வந்து 28028. இது வந்து ஏசி வோல்ட், அதாவது டிவிக்கு சார்ஜருக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறது. இந்த போர்டில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த போர்டில் வந்து வண்டி ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும், ஒரு டீ கடையில் நிறுத்துவாங்க. டிரைவர் டீ குடிக்கிறதுக்காக நிறுத்துவார். நைட் டைம் இல்லை பகலில் நிறுத்துவாங்க. கஸ்டமர்லாம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுருப்பாங்க. அப்படியே வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஆஃப் ஆகாது. இந்த போர்டில் என்னென்னா, இந்த போர்டு வந்து நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி இந்த போர்டை வந்து நான் டிசைன் பண்ணிட்டேன். இந்த சர்க்யூட் என்னது கிடையாது. இருந்தாலும் இது எனக்கு என்னென்ன இதில் தேவைன்றதை வச்சு இந்த போர்டை வந்து நான் டிசைன் பண்ணி எனக்காக அவங்கள போட்டு தர சொல்லியிருந்தேன் அந்த டைமில். அப்புறம் அவங்களே இந்த போர்டு வந்து இப்போ இது எத்தனை பேர் வாங்கி போட்டுக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியும் இந்த போர்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. அதேமாதிரியே நான் இது வரைக்கும் மாட்டினது ஒரு 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் ஆன வண்டிங்கள்லாம் இன்னும் எதுவும் கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் ஓடிட்டு இருக்குதுன்னா அது இந்த போர்டு தான். நான் இந்த போர்டை தவிர வேறு எந்த போர்டும் நான் வாங்கி போடுறதில்ல. அது வேறு போர்டு வாங்கி போடுறதில்லன்றதுக்காக இல்லை, இது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த போர்டு. எனக்குன்னு இல்லை, உங்களுக்கு நம்ம எப்படி வேலை செய்வோன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து பவர் சப்ளை ப்ளஸ் கொடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து சுவிட்சு லைனு, இந்த இடத்துல பாருங்கள் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும், கீழே எல்இடி இருக்கும். எல்இடி கூட ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் போட்டு கொடுத்துருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு எல்இடி பவர் எல்இடி பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற எல்இடிக்கு நம்ம ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டு நம்ம இந்த ஒரு எல்இடிக்காக 1K ஒரு ரெசிஸ்டன்ஸை ஒன்று தொலைவணும். இல்லை அப்படின்னா அது நினச்சி பழைய போர்ட்லேருந்து கழட்டி அந்த 1K ரெசிஸ்டன்ஸை போடணும். இல்லை டப்பாவிலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்து கட் பண்ணி அதுக்கு ஒரு சிலிவி போட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பார்த்திங்கன்னா இந்த போர்ட்லேயே உங்களுக்கு ஆன் ஆஃபில் இருந்து எல்லாமே ஆன் ஆஃப் லைன்லாம் வேறு ஒரு போர்டாக இருந்தால் அது ஆன் ஆஃப் லைன்லாம் தனித்தனியாக எடுக்கணும். இதெல்லாம் இந்த போர்டில் இருக்கிற ஸ்பெஷலு. அதே மாதிரி இந்த போர்டு அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகாது. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ராக்லாம் பாருங்கள், இந்த இடத்துலலாம் வந்து எல்லா இடமும் ஓப்பன் பண்ணி அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, போர்டு எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. பிசிபியும் வந்து FR4 தான் போட்டிருப்பாங்க. இது நல்லாயிருக்கும். இந்த போர்டை எத்தனை பேர் வாங்கி போட்டிங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம போர்டே சொல்லிகிட்டு இருப்போம். இருந்தாலும் நல்ல பொருளை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போர்டு இன்றைக்கி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோனிஷா ட்ராவல்ஸுன்ட்டு, அது முனீஸ்வரனும் ஏதோ இப்போ நேமு, அது பழைய நேம் வந்து மோனிஷா ட்ராவல்ஸு. அவங்களுக்கு தான் இந்த இன்வெர்ட்ரு ரெடி பண்ணியிருக்கிறேன். இது கூட வெறும் ஏசி மட்டும் ஒன்று ரெடி பண்ண சொன்னாங்க, ஏசி வோல்ட்டு மட்டும் வர மாதிரி. அதுவும் ரெடி பண்ண போகிறேன். வீடியோவே போடலைங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் என் சைடில் எங்கள் அக்கா மாமியார் இறந்துட்டாங்க, அடுத்து எங்கள் மாமா மகன் இறந்துட்டா. அப்படி அது பாருங்கள், இதை சொல்ல மறந்துட்டேன், மனோடியை இறந்துட்டார். அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது இல்லாமல் நான் இந்த வாட்டி பண்டிகையே கொண்டாடலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்கெல்லாம் இறந்ததெல்லாம் எனக்கு எல்லாம் ரொம்ப நெருக்கமானவங்களே இறந்துட்டாங்க. ரொம்ப மனசுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, நான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் சாதம் வச்சுட்டு வெளியே போயிருந்தாங்க. விசில் 2 விசில் வந்தோடனே எனக்கு குக்கரை ஆஃப் பண்ண சொல்லிட்டு போயிருந்தாங்க. விசிலே வரல. ஒரு ஸ்பூன் எடுத்து விசிலை லைட்டாக அப்படி தூக்கி விட்டேன். அது என்ன ஆகிடுச்சு, விசில் வந்து கையில் விழுந்துருச்சு பாருங்கதா. இது விழுந்ததுனால இந்த கையை வச்சுட்டு நான் எப்படி வீடியோ எடுக்கிறது? சரி, நல்லா விட்டோம் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போடல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு மனஅடியாக இருந்தது கூட நான் வீடியோ போட்டு ஒரு ஆழ்ந்த இரங்கல் ஏதோ ஒன்று சொல்லலான்னு இருந்தேன். என் சூழ்நிலையும் இந்த மாதிரி எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோ பதிவு நான் போடல. என்னென்னா, எனக்கு விநாயகர் சதுர்த்தி அப்போ கூட என்கிட்ட ஃபோனில் பேசினார். இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் வந்து சிம்பிளாக தான் பண்ணுறேன்னா, யாரையும் கூப்பிடல, தப்பாக நினச்சிக்காதீங்க, பையன் கல்யாணத்துக்கு பேசலான்னாரு. சந்தோஷமாக பண்ணுங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் அவர் இறந்தது, எங்கள் மாமா மகன் இறந்தது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோ பதிவே நான் போடல. நான் பண்டிகையை இந்த வாட்டி நான் கொண்டாடல. தீபாவளி கூட எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டு எதுனேஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
இப்போ இன்றைக்கி இந்த இன்வெர்ட்டர் இன்றைக்கி ரெடி பண்ணேன். இது இன்றைக்கி சென்னை வண்டியில் வச்சு விடணும். இங்கே அவங்களது பஸ்ஸில் வச்சு விட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக சரி இதை ரெடி பண்ணேன். சரி இப்போது ஒரு வீடியோ இதனாலேயாஞ்சி ஒரு வீடியோ ஒன்று போட்டு சொல்லுவோம். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கட்டும். அடுத்தடுத்து போர்டெலாம் இருக்குதுங்க. நான் வீடியோ போடுறேன். புது போர்டெலாம் வரப்போகுது. அதை நான் வீடியோ போடுறேன். இந்த போர்டை நீங்கள் எத்தனை பேர் வாங்கி இதை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இது எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லுங்கள். அதேமாதிரி இது என்னோடய நண்பர் ஸ்ரீதர், ஷாப்போட ஸ்ரீதருக்காக தான் நம்ம ரெடி பண்ணது. இந்த போர்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் இதேமாரி ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டு நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நண்பர்களே, அனைத்து ஆடியோ டெக்னீஷியனுக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போடுசரவன். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.